இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடரில் அனைத்தையும் இழந்து தவிப்பவர்களுக்கு உதவுவதில் மத்திய அரசு துணை நிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. வயநாடு பேரிடர் நிவாரணத்திற்காக நடிகைகள் குஷ்பு, சுஹாசினி, மீனா, லிசி ஆகியோர் ரூபாய் 1 கோடி நிதியுதவி. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறவே தமிழ் புதல்வன் திட்டம். நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. கோலாலம்பூரில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2600 நட்சத்திர ஆமைகளை அதிகாரிகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடரில் அனைத்தையும் இழந்து தவிப்பவர்களுக்கு உதவுவதில் மத்திய அரசு கேரள அரசுடன் துணை நிற்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவுகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டார். அதன்பின் அவரது தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அம்மாநில ஆளுநர் ஆரிப் முகமது கான் உள்பட உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து வருகிறோம் எனவும், இந்த பாதிப்பானது பல குடும்பங்களின் கனவுகளை சிதைத்துவிட்டது எனவும், உயிரிழந்தோரின் குடும்பங்கள் தனியாக தவிப்பதாக உணர வேண்டாம், நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்திக் கொள்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் இந்த பேரிடர் இயல்பான நிகழ்வல்ல, பேரிடரில் அனைத்தையும் இழந்து தவிப்பவர்களுக்கு உதவுவதில் மத்திய அரசு கேரள அரசுடன் துணை நிற்கும் என்றும், நிதியின்றி எந்த ஒரு மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளும் நின்றுவிடாமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது அதற்கான உடன்படிக்கையில் இரு நாடுகளும் பரம்பரையாக தங்கள் நாட்டிற்கு சொந்தமான கடல் எல்லைகளில் எந்தெந்த உரிமைகளை அனுபவித்து வந்தனவோ அந்தந்த உரிமைகளை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இதையெல்லாம் இலங்கை அரசு மதிப்பதாக தெரியவில்லை. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும், இதன் மூலம் தமிழக மீனவர்களிடையே ஓர் அச்ச உணர்வினை தோற்றுவிக்க இலங்கை கடற்படை முயல்கிறது என்றும், தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்க முயலும் இலங்கை அரசிற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் இலங்கை அரசுடனான தவறான உடன்படிக்கையின் மூலம் தமிழக மீனவர்களின் வரலாற்று உரிமையை பறிப்பது என்பது நியாயமற்ற செயல் எனவும், இதற்கு ஒரு நிரந்தர மற்றும் நியாயமான தீர்வினை காண வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசிற்கு உள்ளது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசிடம் உடனடியாக பேசி இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்கவும், இந்த நீண்ட நாள் பிரச்சினைக்கு நியாயமான நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். வயநாடு பேரிடர் நிவாரணத்திற்காக நடிகைகள் குஷ்பு, சுஹாசினி, மீனா, லிசி ஆகியோர் இணைந்து ரூபாய் 1 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலை கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட இடங்களில் வீடுகள் நிலச்சரிவால் இழுத்து செல்லப்பட்டன. மேலும் மணல் சேற்றால் மூழ்கின. இதில் சுமார் 400 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு சினிமா நடிகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட பலர் நன்கொடை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் விக்ரம் ரூபாய் 20 லட்சமும், சூர்யா, கார்த்தி, ஜோதிகா ஆகியோர் இணைந்து ரூபாய் 50 லட்சமும், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இணைந்து ரூபாய் 20 லட்சமும் வழங்கினர். இந்நிலையில் தமிழ் திரையுலகினர் சார்பில் நடிகைகள் குஷ்பு, மீனா, சுஹாசினி, லிசி ஆகியோர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 1 கோடி நன்கொடை வழங்கியுள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகை குஷ்பு பகிர்ந்துள்ளார். அவரது பதிவில் சென்னையை சேர்ந்த சில குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் வயநாடு பேரிடர் நிவாரணத்திற்காக 1 கோடி ரூபாய் வழங்கினோம் என்றும், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து காசோலையை வழங்கினோம் என்றும், ராஜ்குமார் சேதுபதி, சுஹாசினி மணிரத்னம், ஸ்ரீபிரியா மணிரத்னம், குஷ்பு சுந்தர், மீனா சாகர், ஜி ஸ்கொயர்,
கல்யாணி பிரியதர்சன், கோமலம் சாருஹாசன், லிசி லட்சுமி, மைஜோ ஜார்ஜ், ஷோபனா, ரஹ்மான் ஆகியோருக்கு நன்றி எனவும் வயநாடு மக்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றும் நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறவே தமிழ் புதல்வன் திட்டம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். உலக பழங்குடியினர் தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் நாம் தமிழர் கட்சியின் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறவே தமிழ் புதல்வன் திட்டம் என குற்றம் சாட்டிய சீமான், தமிழ் புதல்வன் திட்டம் என்பதற்கு பதிலாக திராவிட புதல்வன் என்று வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் திராவிட கட்சிகள் காசே இல்லாமல் கூட்டத்தை கூட்டினார், கட்சியை கலைத்துவிட்டு செல்வதாக சவால் விட்ட சீமான், நாம் தமிழர் கட்சி பாஜகவின் டீம் அல்ல என்றும் திமுக தான் பாஜகவின் மெயின் டீம் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2600 நட்சத்திர ஆமைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 2600 சிவப்பு காது அலங்கார நட்சத்திர ஆமைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த பயணியை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கடத்தி வரப்பட்ட நட்சத்திர ஆமைகளை மீண்டும் மலேசிய நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்க சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். மேலும் அதற்கான செலவுகள் அனைத்தையும் கடத்தி கொண்டு வந்த பயணியிடமே வசூலிக்க அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்லாமியர்கள் மீது பாஜக நடத்தி வரும் பல்வேறு தாக்குதல்களில் ஒன்றுதான் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்று சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தோழர் சேகுவேரா திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேப் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோழர் சேகுவேரா திரைப்படத்தின் ட்ரைலரை வெளியிட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மீது பாஜக நடத்தி வரும் பல்வேறு தொடர் தாக்குதல்களில் ஒன்றாகத்தான் வக்பு வாரிய மசோதா என்றும் இஸ்லாமியர்கள் மீதான பாஜகவின் வெறுப்பு அரசியலின் உச்சம்தான் இந்த சட்டத்திருத்த மசோதா என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று. அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழுவில் இருப்பவர்கள் நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வேண்டுகோள். அவர்களிடையே ஒரு பாரபட்சமான போக்கு அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது. சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள், மனித உரிமைகளை பேசுகிற ராமேஸ்வரம் கோதண்டராமர் திருக்கோவிலில் போட்டோ எடுப்பதில் இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் காவல்துறையினர் சாதகமாக செயல்படுவதாக கூறி போட்டோகிராபர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் வழியில் கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ராமர் ராவணனை போரில் வென்ற பின்பு இலங்கை மன்னனான ராவணனின் தம்பி விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்த இடமாக உள்ளது. இந்நிலையில் கோதண்டராமர் கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இங்கு வரும் பக்தர்களுக்கு போட்டோ எடுத்து கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து 100க்கும் மேற்பட்டோர் போட்டோ எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோதண்டராமர் கோவில் போட்டோ எடுப்பதில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதை அடுத்து காவல்துறை மற்றும் ராமநாத சுவாமி திருக்கோவில் அதிகாரிகள் இரு தரப்பினரையும் போட்டோ எடுப்பதற்கு தடை விதித்தனர்.
இந்நிலையில் கோதண்டராமர் கோவிலில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் போட்டோ எடுப்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியதை அடுத்து மற்றொரு தரப்பினர்கள் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் இரு தரப்பினரையும் போட்டோ எடுக்க அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி புதுரோடு பகுதியில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பொன்னமராவதி அருகே பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டியை சேர்மன் சுதா அடைக்கலமணி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டடத்தான்பட்டியில் SSR பாலிடெக்னிக் கல்லூரி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை சேர்மன் சுதா அடைக்கலமணி தொடங்கி வைத்தார். பொன்னமராவதியிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி SSR பாலிடெக்னிக் கல்லூரியை வந்தடைந்தது. அதன் பின்னர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கொப்பனாப்பட்டி முதல் கண்டடத்தான்பட்டி வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பொன்னமராவதி ஒன்றியத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கல்யாணத்தன் தலைவர் முருகேசன், சேகர் உள்ளிட்டவர்கள் பரிசுகள் மற்றும் வெற்றி பதக்கங்களை வழங்கினர். திருவொற்றியூரில் ஆகாஷ் மருத்துவமனையில் அதிநவீன லேசர் மற்றும் லேப்ராஸ்கோபி சிகிச்சைக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவொற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் செயல்படும் ஆகாஷ் மருத்துவமனையில் அதிநவீன லேசர் மற்றும் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சைக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் செல்வராஜ்குமார் தலைமையில் பொது மற்றும் நவீன லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்று மூலம், ஆசனவாய், பௌத்திரம், கீழ்கட்டி, குடல் இறக்கம், விரைவீக்கம், பைலோனைடல் சைனஸ் உள்ளிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கியதுடன் மருந்து மாத்திரைகள் வழங்கினர். மேலும் சிலரை அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கேற்று பயன் பெற்றனர். மேலும் பெண் நோயாளிகளுக்கு பெண் மருத்துவர் மூலம் இலவச மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கினர். கோவையில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்று ஆசனங்களை செய்து அசத்தினர். கோவையில் கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் ஜூனியர், சப் ஜூனியர் பிரிவுகளில் கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் சிரசாசனம், சக்ராசனம், திரிகோண ஆசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடினமான ஆசனங்களை குழந்தைகள் செய்து அசத்தினர். இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அடுத்ததாக நடைபெற உள்ள மாநில அளவிலான யோகா போட்டியில் பங்கேற்க உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் தெரிவித்தார். முன்னதாக யோகா கலை அவசியம் என்பது குறித்து பம்பை இசை முழங்க நாட்டுப்புற பாடல்கள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அருகாமையில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதால் ஆற்று நீர் முழுவதும் நுரை ததும்பி காணப்படுகிறது. இதுகுறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆற்று நீரில் நுரை ததும்பி சென்ற போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆற்றில் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் கழிவுநீரை திறந்து விட்டுள்ளதால் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் ஆம்பூர் அடுத்த பெரிய கோமேஸ்வரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில காலனி தொழிற்சாலைகள் ஆற்று வெள்ளத்தில் தோல் கழிவு நீரை கலந்துவிட்டதால் ஆறு முழுவதும் நுரை படர்ந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. பட்டிவீரன்பட்டி அருகே குடும்ப தகராறில் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் மனைவி கெச் போட்டு கொடுத்ததால் கணவரின் விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடியதாக காவல்துறையின் வாகன சோதனையில் பிடிபட்ட இருவர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே சித்தரேவு மலைச்சாலை ரோட்டில் பட்டிவீரன்பட்டி காவல் நிலைய துணை ஆய்வாளர் ராம்செட் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த இருசக்கர வாகனங்களை சோதனை செய்தபோது எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேகமடைந்த காவல்துறையினர் பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து சென்று விசாரணை செய்தனர். விசாரணையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஜெயகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய இருவரும் நண்பர்கள் என்பதும் குடும்ப தகராறில் கணவர் எழில் மாறனை விட்டு பிரிந்து சென்ற மனைவி ஜெயலட்சுமி கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் கெச் போட்டு கொடுத்ததால் எழில் மாறனின் இருசக்கர வாகனத்தை திருடி வந்ததும் கட்டிட வேலை செய்து வரும் சென்னை ஆவடியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது.
மேலும் வெளியூர்களில் திருடிய வாகனங்களை சென்னையில் ஓட்டிக் கொண்டிருப்பதும், கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் சென்றுவிட்டு திரும்பும் போது காவல்துறையின் வாகன சோதனையில் சிக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோரை கைது செய்தனர். சில தினங்களுக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் எழில்மாறன் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலம் அருகே சாத்தியம் கிராமத்தில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது மாணவன் ஏரி தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாத்தியம் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணியின் 9 வயது மகன் அனிருத் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாணவன் ஏரியின் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஏரியில் தவறி விழுந்து தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவன் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவன் இறந்ததை அறிந்து அவனது உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் கண்ணன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரத்தில் நண்பர்கள் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலிந்தோருக்கு 2ஆம் கட்டமாக நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ராமநாதபுரத்தில் தனியார் மஹாலில் நடைபெற்றது. விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் கண்ணன் கலந்து கொண்டு கணவரை இழந்த பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் விவசாயிகள், சலவை தொழிலாளர்கள் என பலருக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் தையல் இயந்திரம், நலிந்த விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருளான விசை தெளிப்பான், சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் அந்தகன் திரைப்படம் வெளியிட்டதை அடுத்து ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த், பிரியா ஆனந்த், சிம்ரன், கார்த்திக், யோகிபாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள அந்தகன் படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு நாயகனாக திரையில் தோன்றியிருக்கும் நடிகர் பிரசாந்த் தன்னுடைய சார்மிங்கான நடிப்பை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். கண்களை மூடிக்கொண்டு குருடனாக நடிப்பது சுலபம், ஆனால் கண்களை திறந்து கொண்டு பார்வையற்றவராக நடிப்பது மிகவும் சவாலானது. ஆனால் அதை சர்வ சாதாரணமாக செய்துள்ளார். இதுவரை மென்மையான நாயகியாகவும் டூயட் பாடும் நடிகையாகவுமே நம்மை கவர்ந்த சிம்ரன் இப்படத்தில் வில்லத்தனத்தை மிரட்டியுள்ளார். அவரின் ஒவ்வொரு ரியாக்ஷனும் கொடூர குணத்தின் உச்சமாக உள்ளது. மேலும் கார்த்திக், சமுத்திரகனி, வனிதா, யோகிபாபு, KS ரவிக்குமார், பிரியா ஆனந்த் என ஒட்டுமொத்த நட்சத்திர பட்டாளமும் நடிப்பில் கலக்கியுள்ளனர். ரசிகர்களின் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. திருச்செந்தூரில் டாப் ஸ்டார் பிரசாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் கிருஷ்ணா திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. பிரசாந்த் படத்திற்கு தீபம் காட்டியும் கேக் வெட்டியும் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு நாங்கள் அந்தகன் படம் எங்கள் குடும்பத்தோட எல்லாருமே, அதாவது கை குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு அந்தகன் படம் பார்க்க வந்தோம். படத்தை சொல்ல போனால் படம்னா இதான் படம், இப்படி தான் இருக்கணும். அதாவது மக்கள் மத்தியில் நடிப்பு திறமையில கொண்டு வரதான் திரைத்துறை. அந்த திரைத்துறையை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பிரசாந்த் அண்ணா வடிவில் நாங்கள் அந்தகன் படத்தில் பார்த்தோம். உண்மையிலே காதல் இளவரசன், வின்னிங் ஸ்டார், டாப் ஸ்டார் இப்படி சொல்லிட்டே இருந்த பிரசாந்தை நடிப்பு ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு இந்த அந்தகன் படம் ரொம்ப அழகா எங்க அப்பா தியாகராஜன் அவர் ரொம்ப சிறப்பா வடிவமைச்சிருக்காரு, செதுக்கியிருக்காரு. படத்தை ஒரு 5 வருஷமா அந்த படத்தை எப்பண்டா வருவார்னு எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு விருந்து. அதாவது சுதந்திர தினத்துல வரும், ஆகஸ்ட் 15 வரும்னு எதிர்பார்த்த மக்களுக்கு அட்வான்ஸா கொடுத்து ஒரு இன்ப மகிழ்ச்சி, இன்ப அதிர்ச்சி கொடுத்த மாதிரி அண்ணன்ட்ட இவ்வளவு திறமை. அவினாசி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் கணவன், மனைவி பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் மற்றும் அவரது மனைவி லதாவும் அதே பகுதியில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தனர். இவர்களுக்கு கோகுலகிருஷ்ணன் மற்றும் தீபன்குமார் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். ஊத்துக்குளி அருகே கருணாம்பதி பகுதியில் சிவகுமார் சொந்தமாக வீடு கட்டி வரும் நிலையில் அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் காலையில் சிவகுமார் மனைவி லதாவுடன் இருசக்கர வாகனத்தில் புதுப்பாளையம் நோக்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அவினாசி மங்கலம் பைபாஸ் சாலை அருகே சர்வீஸ் சாலைக்கு செல்ல முற்பட்ட போது இவர்களுக்கு பின்னால் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சிவகுமார் மற்றும் அவரது மனைவி லதா ஆகிய இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அவிநாசி காவல்துறையினர் இருவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வத்தலகுண்டு அருகே விருவீடு ஊராட்சியில் வத்தலகுண்டு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு, விராலியமாயம்பட்டி, சந்தையூர், செக்காப்பட்டி, குன்னுவாரன் கோட்டை, நடக்கோட்டை ஆகிய ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வத்தலகுண்டு அடுத்த விருவீடு ஊராட்சியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமிற்கு வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் முன்னிலை வகித்து குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் உதவி திட்ட அலுவலர் செல்லப்பாண்டி, வட்டாட்சியர் தனுஷ்கோடி, தனி வட்டாட்சியர் சிவகுமார், வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளிடம் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். முகாமில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விருவீடு காவல்துறையினர் செய்திருந்தனர். திசையின் விலையில் நடைபெற்ற பொருட்களின் கண்காட்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு களித்தனர். நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டு 10 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாள் நடைபெற்ற கண்காட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ராட்டினங்களில் விளையாடியதுடன் பொருட்களின் கண்காட்சியை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். மேல்நிலைப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கேசவ நம்பி அய்யனார் மற்றும் ஸ்ரீ பொன்னாச்சியம்மன் திருக்கோவிலில் புறவை எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு வெள்ளித்தார் கம்பு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த மேல்நிலைப்பட்டியில் ஸ்ரீ கேசவ நம்பி அய்யனார் மற்றும் ஸ்ரீ பொன்னாச்சியம்மன் திருக்கோவிலில் புறவை எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 20 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 6 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 14 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு அரிமளம் விலக்கு வரை 12 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டு வண்டிக்கு வடக்கு குடியிருப்பு வரை 9 கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது. சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி ஜோடிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. மேலும் பெரிய மாடு, சிறிய மாடு ஆகிய இரு பந்தயத்தில் முதலிடம் பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு வெள்ளித்தார் கம்பு வழங்கப்பட்டது. அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவிலில் 4 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடிக்கும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடங்களில் பொருத்தப்படும் CCTV கேமரா காட்சிகள் மூலம் கோவிலுக்கு வருகை தரும் பொதுமக்களின் முகங்களை புகைப்படம் எடுப்பதுடன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு விட்டு தலைமறைவாக இருந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நபர்களை எளிதில் கண்டுபிடிப்பதற்காகவும் அவர்களுடைய முகத்தை எளிதில் தொழில்நுட்பம் மூலமாக கண்டறிந்து காவல்துறையினருக்கு பயனுள்ள வகையில் செயல்படுவதற்கும் கடந்த சில மாதங்களாக AI தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியடைந்து வருகிறது. மேலும் இதில் பல்வேறு சாதனைகளை பலரும் புரிந்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ராஜன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவிலில் 4 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடிக்கும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாதனை படைத்துள்ளனர். இது தொடர்பாக பேராசிரியர் டாக்டர் ராஜன் தெரிவிக்கையில், என்னன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறோம். அதை இதில் இந்த AI டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் ஒருத்தரை ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா ஏஐயில் அவங்க ஸ்கேன் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு தடவை எத்தனை தடவை கிராஸ் பண்ணாலும் இந்த கேமராவை இன்னொன்று 2ஆம் நம்பர்னு கால்குலேட்டே பண்ண மாட்டோம். இது ஒன்றுனே அது கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். அதாவது அது ரெடண்டன்சின்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரே டேட்டாவை திருப்பி கால்குலேட் பண்ணாமல் இதுக்கு குறைச்சிக்கிட்டே வரும். சார், இப்போ இது மூலமாக இப்போ ஏதாவது இப்போ ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய இடத்துல ஏதாவது மிஸ்ஸிங் நடந்துருச்சு அப்படிங்கிற குழந்தைங்க இல்லை அப்படி மிஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும்? ஓகே, இந்த மாதிரி ஒரு குழந்தை மிஸ் ஆயிருந்தது வேளாங்கண்ணியில். எங்கள்கிட்ட கொடுத்த டேட்டா அவங்க ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நாங்கள் எல்லா கேமராலையும் ஸ்கேன் பண்ணி AI மூலியமாக அவங்க அந்த குழந்தை எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல்துறைக்கு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய சேஃப்கார்ட் பண்ணி நாங்கள் ஓபிக்கு கூட்டிகிட்டு அந்த அவங்க பெட்ரோல்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம்.
இது வேற இல்லாமல் நாங்கள் அந்த கிரைம் டேட்டா பேஸ்னு சொன்னோம்ல, திருடர்களோட எல்லா இதையும் எங்கள்கிட்ட இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 2023 வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த டேட்டா செட் இருக்கக்கூடிய அதர் தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் இருக்குன்னா அது எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நாங்கள் வந்து இது அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பெரியகுளம் அருகே மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கில் போதைப் பொருட்களை சப்ளை செய்த கேரள மாநிலத்தை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் பெரியகுளம் வடகரை காவல் ஆய்வாளர் பாஸ்டன் தினகரன் தலைமையிலான காவல்துறையினர் நள்ளிரவில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கேரள பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனை செய்த போது 2 கிலோ கஞ்சா மற்றும் மெத்தம்பட்டமைன் என்ற போதைப் பொருட்கள் 30 பாக்கெட்டுகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் கோவை, ஈரோடு, கம்பம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் போதைப் பொருட்களை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்த முக்கிய குற்றவாளியான தேடி வந்த நிலையில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த மோகன், நோர்பட், ஆதர்ஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரியில் சேர உள்ள திருநங்கைக்கு ராயபுரம் காவல்துறையினர் புதிதாக சுடிதார்களை வாங்கி கொடுத்தனர். சென்னை காசிமேடு சிங்காரவேல நகரை சேர்ந்த ரித்விகா என்ற திருநங்கை 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நீட் தேர்வு எழுதியதில் மதிப்பெண் குறைந்ததால் நந்தனம் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி குரூப்பில் சேர உள்ளார். இந்நிலையில் இவர் கல்லூரிக்கு சென்று வர சுடிதார் தேவைப்பட்டதால் தண்டையார்பேட்டையில் செயல்படும் திருநங்கைகளுக்கான சிநேகிதி அமைப்பின் வடசென்னை அமைப்பாளர் தனம் இது தொடர்பாக ராயபுரம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் காதர் மீராவிடம் உதவி கேட்டுள்ளார். இதனையடுத்து எம்சி சாலையில் உள்ள ஹமத் பாய் என்பவரிடம் வாங்கிய சுடிதார்களை ராயபுரம் உதவி ஆணையர் மகேந்திரன், ஆய்வாளர் காதர் மீரா மற்றும் ரஹமத் பாய் ஆகியோர் திருநங்கை ரித்விகாவிடம் வழங்கினர். நிகழ்ச்சியில் சிநேகிதி அமைப்பின் தனம் மற்றும் துணிக்கடை வியாபாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் உதவிகள் தேவைப்பட்டால் கேட்கும்படி காவல்துறை சார்பில் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் ஆகியோர் திருநங்கை ரித்விகாவிடம் தெரிவித்தனர். மேலும் நல்ல முறையில் படித்து சிறந்த பணியில் சேர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராயபுரத்தில் இஸ்லாமிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு 3ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ராயபுரம் புது காமராஜர் நகரில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் தொடக்க பள்ளியில் இஸ்லாமிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராயபுரம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் புனித பிரான்சிஸ் சேவியர் தொடக்கப்பள்ளியின் நிர்வாகி அருட் சகோதரி ஸ்னேகா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இஸ்லாமிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் தலைவர் அப்ரோஸ், செயலாளர் ஹசீன், பொருளாளர் அஸ்கர், துணைத் தலைவர் முகமது சைபுதீன் ஆகியோர் செய்திருந்தனர். சிங்கப்பூரில் இருந்து கோவை வந்த விமான பயணிகளிடம் 15,30,000 மதிப்பீட்டில் தங்க கட்டிகளையும் வெளிநாட்டு சிகரெட்டுகளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை விமான நிலையத்திலிருந்து சார்ஜா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து கோவை வரும் விமானங்களில் தங்க கட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிங்கப்பூரில் இருந்து கோவைக்கு வரும் ஸ்கூட் விமானத்தில் தங்க கட்டிகள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சிங்கப்பூரில் இருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்த விமானத்திலிருந்து இறங்கிய பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான 2 பயணிகளை ரகசிய அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். அப்போது ரூபாய் 15,30,000 மதிப்பிலான தலா 100 கிராம் எடை கொண்ட 6 தங்க கட்டிகளையும் 90,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளையும் பொருட்களுக்குள் மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. அதனையடுத்து அதிகாரிகள் தங்க கட்டிகளையும் சிகரெட்டுகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 2 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் சிலம்பத்தை கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் தான் வழிநடத்த வேண்டும் என்று சென்னையில் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டியின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்தார். தாய்லாந்து சிலம்பம் கமிட்டி மற்றும் இன்டர்நேஷனல் சிலம்பம் கமிட்டியும் இணைந்து தாய்லாந்தில் நடத்திய 4வது சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அயர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர்.
இதில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த 79 மாணவ மாணவிகளில் 60 பேர் பதக்கங்களை வென்றனர். இந்த நிலையில் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் தாய் தந்தையர் உறவினர்கள் மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பளித்தனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டியின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிலம்பத்தை ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் தான் வழிநடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இது 4th இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் தாய்லாந்து நடந்துச்சு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் நிறைய வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சிலம்பம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகணும், அதுக்கு சர்டிஃபிகேட் நிறைய டோர்னமெண்ட் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த சிலம்பம் ரொம்ப சேஃபா இருக்கு பெண்களுக்கு. இப்ப இருக்க காலத்துல சிலம்பம் தான் எங்களுக்கு எப்படி ஏதோ போர்க்கலை மாதிரி எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதை நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க தியாகு சாருக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். போற எல்லா டோர்னமெண்ட்டுக்குமே அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்டுமே ரொம்ப வேல்யூவா இருக்கு. ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பல நாடுகள்ல இந்த சிலம்பத்தை கொண்டு போறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்கள் இந்த சிலம்பத்தை வெளிநாடுகளில் போய் விளையாடும் போது இந்த சிலம்பம் எந்த அளவுக்கு இன்னைக்கு முற்போக்கு சிந்தனையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. யாருக்கும் இந்த சிலம்ப விளையாட்டு குறைந்தது இல்லை அப்படிங்கிறத மாணவர்கள் காமிச்சிருக்காங்க. இதுல தங்கம், சில்வர், வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மெடல்கள் மாணவர்கள் மிக சிறப்பாகவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைத்து தமிழ்நாட்டு நண்பர்களுக்கும் மற்றும் எங்களோட கமிட்டிக்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடரில் அனைத்தையும் இழந்து தவிப்பவர்களுக்கு உதவுவதில் மத்திய அரசு துணை நிற்கும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. வயநாடு பேரிடர் நிவாரணத்திற்காக நடிகைகள் குஷ்பு, சுஹாசினி, மீனா, லிசி ஆகியோர் ரூபாய் 1 கோடி நிதியுதவி. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறவே தமிழ் புதல்வன் திட்டம், நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. கோலாலம்பூரில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2600 நட்சத்திர ஆமைகளை அதிகாரிகள் பறிமுதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.